السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. اتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. والذين إذا ذكروا بآيات ربهم லம் யஹிரு அலைஹா சும்ம உம்யானா. கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாவின் நல்லடியார்களே, அல்லாவுடைய பேரருளால் அல்லாவுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக அல்லாவுடைய ஆலயம் மஸ்ஜித் முபாரக்கில் சும்மா நாம் வந்திருக்கிறோம். இந்த வாய்ப்பை வழங்கிய எல்லாம் அல்ல அல்லாவுக்கு அனைத்து போலும் உண்டாகுமா. அருள்முறை அல்-குர்ஆன் பல்வேறு செய்திகளை உள்ளடக்கிய ஒரு கலை களஞ்சியம். உலகில் தோன்ற இருக்கிற அத்தனைக்கும் தீர்வை சொல்லக்கூடிய ஒரு வழிகாட்டியாக இந்த குர்ஆன் திகழ்கிறது. ஆதலால் அதை நம்முடைய வழிகாட்டியாக நாம் நம்பி இருக்கிறோம். அதில் கடந்த காலத்தில் வாழ்ந்த இறை தூதர்களுடைய வரலாற்றை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆனுடைய வசனங்களாக இறக்கி அருள்கிறார். அந்த வரலாறு இறை தூதருக்கும் அவர்களை நம்பக்கூடிய மக்களுக்கும் படிப்பினையாக பாடமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அதில் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை குறித்து பல அத்தியாயங்களில் பலவாறாக அல்லாஹ் குறிப்பிடுவதை நாம் படித்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். அந்த வரலாறை நாம் படித்து பார்க்கிற போது இன்றைக்கு வாழ்கிற நாம், அதிலிருந்து குறிப்பாக முஸ்லிம்களாகிய நாம் படிப்பினை பெற்றிருக்கிறோமா என்பதை நாம் எடைபோட்டு பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். காரணம், அல்லாஹ் சொல்லிவிட்டான் என்பதற்காக கண்மூடித்தனமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற கட்டாயத்தை அல்லாஹ் நமக்கு சொல்லவில்லை. கண்மூடித்தனமாக ஏற்றுக்கொண்டாலும் தவறில்லை. காரணம், இது அல்லாஹ்வால் இறக்கப்பட்டது என்கிற நம்பிக்கைக்கு சொந்தக்காரர். இது அல்லாஹ்வை நம்பியவர்களுக்கு மட்டுமாக இருந்தால் அப்படிப்பட்ட ஒரு அறிவுரையை, வழிகாட்டுதலை அல்லாஹ் வழங்கியிருப்பான். உலகில் வாழக்கூடிய அனைத்து மனிதர்களுக்குமாக இருக்கிற காரணத்தினால் அப்படிப்பட்ட வார்த்தை பிரயோகத்தை அல்லாஹ் பயன்படுத்தவில்லை. மாறாக, நான் சொன்னதாக இருந்தாலும், நான் வழங்கியதாக இருந்தாலும், என்னுடைய வார்த்தைகளாக இருந்தாலும் அதனுடைய உண்மைத்தன்மையை நீங்கள் ஆய்வுக்குட்படுத்தலாம். அதில் சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்கள் உங்களுடைய அறிவுக்கு ஒவ்வாறாக நிச்சயமாக இருக்கப் போவதில்லை. அதை ஒன்றுக்கு பலமுறை நீங்கள் ஆய்வு செய்தால் இது அல்லாஹ்வால் தான் இறக்கப்பட்டது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். பிறகு நீங்கள் அதை முழுமையாக நீங்கள் நம்பி உள்ளே வந்துவிட்டால்
அதில் எந்த தடுமாற்றம் இல்லாமல் அந்த பாதையிலேயே நீங்கள் பயணிக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறார். 25ஆம் அத்தியாயம் 73ஆம் வசனத்தில் நான் முதலில் குறிப்பிட்ட அந்த வசனம், வல்லதீன இதா ذُكِّرُوا بِآيَاتِ رَبِّهِمْ لَمْ يَخِرُّوا عَلَيْهَا صُمًّا وَعُمْيَانًا. அல்லாஹ்வுடைய வசனங்கள், இவர்களை நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களே, இவர்களுடைய இரட்சகனுடைய இந்த வார்த்தைகள், இந்த ஆயத்துகள் அவர்களுக்கு சொல்லப்பட்டால் அவர்கள் கண்மூடித்தனமாக, ஊமையர்களாக, கூடர்களாக அவர்கள் விழமாட்டார்கள், செவிடர்களாக விழமாட்டார்கள் என்றால் என்ன அர்த்தத்தில் அல்லாஹ் சொல்கிறான்? இது அல்லாஹ்வுடைய வசனம்தான் என்பதை ஒன்றுக்கு பலமுறை அதை நிச்சயமாக யோசித்து பார்ப்பார்கள், சிந்திப்பார்கள், பிறகு சரிதான் என்று நம்புவார்கள். சிந்தனைக்குரியவர்களாக, அறிவுள்ளவர்களாக தான் முஸ்லிம்கள் இருக்க வேண்டும். குர்ஆனை நம்பக்கூடியவர்கள் முட்டாள்களாக இருக்கக்கூடாது, அறிவாளிகளாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் இதை சொல்கிறார். பல்வேறு வசனங்களில் பல்வேறு வழியில் அல்லாஹ் நமக்கு பல செய்திகளை குறிப்பிடுகிறார். அவலம் யரவ் இலத் தைர் ஃபௌகஹும் ஸாஃபாத் வயப்துன்ன மா யும்சிகுன்ன இல்லர் ரஹ்மான் இன்னஹு பிகுல்லி ஷைஇன் அலீம். பறவையை இவர்கள் பார்க்க வேண்டாமா? அந்த பறவை இறக்கையை விரித்து பறக்கின்றன. அவை இறக்கையை அடிக்காமலும் சில நேரங்களில் வானில் மிதக்கின்றன. இறக்கையை அடித்து பறக்கவில்லை என்றால் நம்முடைய அறிவு சொல்லும் அந்த பறவை கீழே பொத்தென்று விழ வேண்டும். ஆனால் அது விழாமல் அதை தடுத்து வைத்திருக்கிறவன் யார் என்பதை நீங்கள் யோசித்தால் அதற்கு பின்னால் ஒரு மகா சக்தி இருக்கிறது, மகா வலிமை இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது. அது இறைவனுடைய சக்தி தான். மா யும்சிகுன்ன இல்லர் ரஹ்மான், ரஹ்மான் தான் அதை தடுத்து நிறுத்தி வைத்திருக்கிறார். இத்தனை 1000 மைல்களுக்கு மேல், இத்தனை 100 கிலோமீட்டருக்கு மேல் பறந்து கொண்டிருக்கிற பறவை சற்று ஓய்வுக்காக இறக்கையை விரித்தவாறு அது மிதக்கிறது என்று சொன்னால் கீழே விழாதவாறு தடுத்து வைக்கக்கூடியவன் அல்லாஹ் ரஹ்மான் தான் என்பதை இவர்கள் யோசித்தால் இது அல்லாஹ்வுடைய வேதம். அல்லாஹ் வானங்களை அவலம் யரவ் இல ஸமாவாத்தி, இந்த வானங்களை அவர்கள் பார்க்க வேண்டாமா? வானம் என்பது இந்த பிரபஞ்சத்திற்கு முகடாக இருக்கிறது. இந்த பிரபஞ்சத்தில் வாழக்கூடிய உயிரினங்களுக்கு முகடாக இருக்கிறது. ஆகாயத்திலிருந்து வரக்கூடிய, வானத்திலிருந்து வரக்கூடிய அத்தனை மனிதனுக்கு விரோதமான கதிர்வீச்சுக்களையும் கற்களையும் தடுத்து நிறுத்தி சாம்பலாக்கி இந்த உயிரினங்களை பாதுகாக்கக்கூடிய கூரையாக இருக்கிறது. எனவே அதை அவர்கள் ஆய்வு செய்தால் இந்த முகடு அது எப்படி எந்த தூண்களும் இல்லாமல் இருக்கிறது, அதை நிறுத்தியவன் யார் என்பதை யோசித்தால் அதற்கு பின்னாலும் ஒரு ஆற்றல் இருக்கிறது, மகா சக்தி இருக்கிறது. அது கடவுளுடைய சக்தி தான், அல்லாஹ் தான் என்பதை அறிந்து கொள்வார்கள். ஏன் நமக்கு தெரிகிற இந்த வானம், நாம் பயணிக்கிற ஆகாயத்தில், விமானத்தில் பயணிக்கிற இந்த ஆகாயம் அது ஒரு சூன்யம்தான். ஆனால் வானம் என்று அல்லாஹ் சொல்கிறானே அது திடப்பொருள், அதை இன்னும் மனித அறிவு நெருங்கவில்லை, எந்த காலத்திலும் அதை நெருங்கவே முடியாது. அத்தகைய உயரத்தில் அந்த வானம் ஒன்றல்ல 7 அடுக்குகளாக இருக்கின்றன. அப்படிப்பட்ட அந்த வானம், திடப்பொருளாக இருக்கக்கூடிய 7 அடுக்குகளை கொண்ட அந்த வானம், அதை எப்படி தூண்கள் இல்லாமல் நிறுத்த முடியும்? அது எப்படி இந்த மனிதனுக்கு முகடாக கூரையாக அமைய முடியும் என்பதை யோசித்தால் அதற்கு பின்னாலும் ஒரு சக்தி இருக்கிறது என்பதை மனிதன் உணர்வான். இப்படித்தான் ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ யோசித்துப்பார், சிந்தித்துப்பார், அதை கூர்ந்து பார். அதற்கு பின்னால் ஒரு கடவுள் என்கிற ஒரு சக்தி இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆதலால் தான் இந்த அல்லாஹ்வுடைய வார்த்தைகள், வசனங்கள், அறிவுரைகள் சொல்லப்படுகிற போது அல்லாஹ் சொல்லிவிட்டார் என்பதற்காக கண்மூடித்தனமாக அதில் விழமாட்டார்கள். யோசிப்பார்கள், நிதானிப்பார்கள், சிந்திப்பார்கள், பிறகு ஏற்பார்கள்.
என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். அந்த அடிப்படையில் தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றில் ஒரு செய்தியை நான் குறிப்பிட கடமைப்பட்டிருக்கிறேன். வத்தஹத கௌம் மூசா மின் பஅதிஹி மின் ஹுலிஹிம் இஜ்லன் ஜஸதன் லஹு குவார். அல்லாஹ் சொல்கிறார், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகம் அவர்கள் தங்களுடைய நகைகளை எல்லாம் உருக்கி அதை காளை கன்றாக வடிவமைக்கப்பட்டதற்கு பிறகு அது ஒரு திடப்பொருளாக உருவானதற்கு பிறகு லஹு குவார், அதற்கு ஒரு ஓசை இருந்தது, ஒரு சப்தம் இருந்தது. அந்த சத்தத்தை பார்த்து ஓஹோ இதுதான் நம்முடைய கடவுள் என்று அதை நம்ப ஆரம்பித்தார்கள். இது சாமிரியினுடைய கைவண்ணம். சாமிரி என்பவன் மூசாவுடைய சமூகத்தில் ஒருவன். மூசா எப்போது தூர் சீனாய்க்கு தூர் மலைக்கு அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்று சென்றாரோ அந்த தருணம் பார்த்து மூசாவை அழைத்து சென்ற அந்த ஜிப்ரீல் என்கிற இறை தூதர் பயணித்த வாகனத்தினுடைய கால் சுவட்டிலிருந்து சில தடயங்களை எடுத்து உருக்கி உருவாக்கப்பட்ட அந்த தங்கத்தால் ஆன காளையின் மீது எரிந்தான். அது லேசாக சத்தமிட்டது, அதற்கு ஒரு சப்தம் வந்தது. தங்கத்தாலான உருவாக்கப்பட்ட ஒரு காளைக்கு சப்தம் வருகிறது என்று சொன்னால் இதுதான் நமது கடவுளாக இருக்க முடியும். மூசா சொல்லக்கூடிய கடவுள் இல்லை, இதுதான் கடவுள் என்று மூசாவுடைய கடவுளை விட்டு விட்டார்கள். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், இதை பார்த்து கடவுள் என்று நம்பியவர்களே, அலம் யரவ் அன்னஹு லா யுகல்லிமுஹும் வலா யஹ்தீஹிம் சபீலா இத்தகதூஹு வ கானூ ஸாலிமீன். எப்பா அது கடவுள் சொல்றீங்க, ஆனா அந்த கடவுள் இந்த சத்தத்துக்கு அப்புறம் ஏதாவது பேசிச்சா, உங்கள்கிட்ட ஏதாவது உரையாடிச்சா, உங்களுக்கு ஏதாவது நன்மை தீமையை செய்ததா என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டாமா? உங்களுக்கு மூளையை தந்திருக்கிறேன், அறிவை தந்திருக்கிறேன், சப்தம் வந்திருக்கிறது என்ற ஒரு காரணத்திற்காக அதை கடவுளாக நீங்கள் ஏற்பது அது அறிவுடைய செயலாது அல்ல முட்டாள்தனமான செயலா? அடுத்தடுத்து நீங்கள் அதனிடத்தில் உங்களுடைய கோரிக்கை வைக்கிற போது உங்களுக்கு அது பதிலளிக்க வேண்டுமா இல்லையா? அல்ல உங்களுக்கு இதை செய்ய போகிறேன் அதை செய்ய போகிறேன் என்று இந்த காளைக்கன்று உங்களிடத்தில் ஏதாவது உரையாட வேண்டுமா இல்லையா? எதையுமே செய்யாமல் சப்தம் வந்து விட்டதற்காக கடவுளாக்கினால் நீங்கள் அடிமுட்டாள்கள் தானா, சிந்திக்க மாட்டீர்களா என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே கேட்கிறான். இப்போது இந்த மனநிலை தான், இந்த சிந்தனை தான், இந்த செயல்தான் இன்றைக்கு வாழையடி வாழையாக நந்தியாக முஸ்லிம் அல்லாஹ்விடத்தில் கடவுளாக பார்க்கப்படுகிறது. பெரிய பெரிய அவர்களுடைய வழிபாடு தலங்களுக்கு முன்னால் நந்தி என்று ஒரு காளையை வைத்திருக்கிறார்கள். எதனுடைய அடையாளம்? மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த சமூகம் அவர்கள் இந்த உருக்கப்பட்ட நகைகளை உருக்கப்பட்ட காளையாக வடிவமைக்கப்பட்டதை கடவுளாக அவர்கள் கண்டதால் இதுவும் ஒரு கடவுள் என்று நம்பக்கூடியவர்கள் இன்றைக்கும் இருக்கின்றார்கள். ஆக இதையும் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர் அல்லாஹ் வாக்களித்த நாட்களை நிறைவு செய்துவிட்டு திரும்பி வருகிற போது எல்லாரும் காளை கன்றை கடவுளாக நம்பி வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு ஆத்திரம், கோபம், வேகம். இவரை இந்த மக்களை யாரிடத்தில் ஒப்படைத்து விட்டு சென்றார்? ஹாரூன் என்கிற தன்னுடைய சகோதரத்தில் ஒப்படைத்து விட்டு சென்றார். ஆனால் ஹாரூன் என்கிற மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரர் ஹாரூன் என்கிற இறை தூதர் எவ்வளவோ மல்லாடி பார்த்தார். அவருடைய பேச்செல்லாம் விடுவிடவே இல்லை. அதெல்லாம் கிடையாது, இதுதான் கடவுள். ஏன் இந்த காளை தங்கத்தால் வடிவமைக்கப்பட்ட இந்த காளை அதற்கு சப்தம் வந்து விட்டது, எனவே அதுதான் கடவுள் என்று ஹாரூனுடைய சொல்லை மீறி நம்ப ஆரம்பித்து விட்டார். இங்கு நடந்தது மூசாவிற்கு தெரியாது. வந்ததும் ஹாரூன் மீது கோபம் கொண்டார். ஹாரூனுடைய தாடியை தலைமுடியை பிடித்து இழுத்தார். என்ன செய்து விட்டாய்? ஐயோ என்ன ஒன்றும் பண்ணாத, நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், என்னால் ஒன்றும் அவர்களை தடுக்க முடியவில்லை. நான் அவர்களை தடுத்து நிறுத்தினால் நீ என்னிடத்தில் பொறுப்பாக ஒப்படைத்து விட்டு போனதற்காக இவர்களுக்கு இடையில் நான் ஒரு பிரிவினையை, விரோதத்தையும் குரோதத்தையும் உண்டு பண்ணிய ஒரு குற்றவாளியாக விடுவனோ என்ற அடிப்படையில் நான் சொல்லி பார்த்தேன், ஆனால் எடுபடவில்லை என்று விட்டுவிட்டேன் என்று மூசாவிடத்தில் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதாக பார்க்கிறோம். ஆக காளைக்கன்றாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி,
அது கடவுளாக இருப்பதற்குரிய தகுதி அதற்கு இருக்கிறதா என்பதை சிந்திக்க வேண்டாமா என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்கிறார். இது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு நடந்தது. மூசா என்கிற இறை தூதர் ஏனைய இறை தூதர்களை போன்றில்லை. எத்தனையோ அற்புதங்களை அவர் நிகழ்த்தி காட்டியிருக்கிறார். அவருடைய காலத்திலேயே அவர்கள் அதையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு ஒண்ணுமில்லாத இந்த சிற்பத்தை இதை கடவுள் என்று அளவுக்கு நம்புகிற நிலைக்கு அவர்கள் வந்துவிட்டார் என்று சொன்னால், இது ஒவ்வொரு காலத்திலும் மனிதன் இப்படித்தான் இருப்பார். கண்ணுக்கு முன்னால் எது அவனுக்கு மிகப்பெரிய பிரம்மாண்டமாக தெரிகிறதோ அதை கடவுளாக நம்பக்கூடிய போக்கு எல்லா காலத்திலும் இருந்திருக்கிறது என்பதற்கு இது ஒரு சான்று. அப்படியே வந்தால் ஈசா நபி எடுத்துக்கொள்ளுங்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றையும் அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகிறார். அவருடைய பிறப்பே ஒரு அற்புதம். எந்த துணையும் இன்றி ஒரு பெண் ஒரு குழந்தையை பெற்றெடுக்க முடியுமா? முடியாது. இந்த காலத்திலேயே இரண்டு தேவைப்படுகிறது. பிளஸும் மைனஸும் சேர்ந்துதான் ஒரு உயிரை உருவாக்க வேண்டியிருக்கிறது. உயிரினும் சினை முட்டையும் இணைந்ததுதான் ஒரு உயிர். அந்த உயிரை இன்றைக்கு அது சோதனை குழாயாக இருந்தாலும் சரி, அல்ல ஐவியினுடைய முறையாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒன்று இரண்டும் இணைந்தால்தான் ஒரு கரு உருவாக முடியும் என்பது இயற்கை, அதுதான் அறிவு. ஆனால் ஈசாவுடைய பிறப்பு அப்படியா? இல்லை. அறிவையெல்லாம் மிஞ்சக்கூடிய ஒன்று. அவருக்கு உயிரணு இல்லாமல் சினை முட்டையை மட்டும் வைத்து அல்லாஹ் என்ன செய்தார்? ஈசாவை உருவாக்கினார். அந்த மரியம் என்கிற தாய்க்கு ஆணுடைய உயிரணு செலுத்தாமல் அந்த தாயினுடைய வயிற்றில் இருக்கிற சினை முட்டையை மட்டும் வைத்து அல்லாஹ் ஈசா என்கிற ஒரு குழந்தையை உருவாக்கினார். இதற்கு பின்னாலும் இறை ஆற்றல் இருக்கிறது, இறைவனுடைய வல்லமை இருக்கிறது. ஈசா பிறந்து விட்டார். பிறந்ததற்கு பிறகும் ஒரு அற்புதத்தை அவர் நிகழ்த்துகிறார். ஏன்? எப்படி மரியம் பிள்ளையை பெற்றெடுத்தாள்? யாரோடும் அவளுக்கு திருமணம் நடக்கவில்லையே, மரியமுக்கு கணவர் கிடையாதே, எப்படி இந்த பிள்ளையை பெற்றெடுத்தாள்? அப்ப தவறான உறவால் ஒரு குழந்தையை சுமந்து இவள் பெற்றெடுத்திருக்கிறாள் என்று அந்த சமூகமே மரியத்தை தூற்றினார்கள், ஏசினார்கள், கேடாய் பேசினார்கள். அந்த மரியத்தை அல்லாஹ் தூய்மைப்படுத்துவதற்காக மரியம் தவறான வழியில் இந்த குழந்தையை சுமந்து பெற்றெடுக்கவில்லை. மரியம் என்னுடைய கட்டுப்பாட்டில், என்னுடைய கண்காணிப்பில், என்னுடைய வழிகாட்டுதலில் தான் இந்த குழந்தையை பெற்றெடுத்தாள் என்பதை அந்த தூற்றக்கூடிய சமூகத்திற்கு காட்டுவதற்காக பிறந்த ஈசா என்கிற அந்த குழந்தையை தொட்டில் கிடக்கிற போதே அந்த குழந்தையை அல்லாஹ் பேச வைத்தான். எந்த குழந்தையை தொட்டில் கிடக்கும் போது பேசும்? உங்க குழந்தை பேசுமா? என் குழந்தை பேசுமா? உலகத்தில் எந்த விஞ்ஞானமாவது தொட்டில் கிடக்கிற குழந்தையை பேச வைக்க முடியுமா? முடியாது. ஆனால் ஈசா என்கிற குழந்தை தொட்டில் கிடக்கிற போதே பேச வைத்தார். ஏன் பேச வைத்தான்? இது இறைவனுடைய ஆற்றல், இறைவனுடைய வல்லமையால் இவர் பிறந்திருக்கிறார். அது பேசியது. இன்னி அப்துல்லா ஆத்தானியல் கிதாப், நான் அல்லாஹ்வுடைய அடிமை, அல்லாஹ் எனக்கு வேதத்தை வழங்கியிருக்கிறான் என்று ஈசா நபி பேசினார். அப்ப தொட்டில் கலக்கும் போதே அவர் பேசி தன்னுடைய தாய் அப்பழுக்கற்றவள், இறைவனுடைய அற்புதத்தால் தான் நான் பிறந்திருக்கிறேன் என்பதை அவர் சொல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார். அது ஒரு அற்புதம். அப்படிப்பட்ட ஈசா நபி இந்த உலகில் வாழும் காலத்தில் அவர் தன்னை கடவுளாக முன்னிறுத்தவில்லை, தன்னை படைத்த ஒருவன் இருக்கிறான், அவன்தான் அல்லாஹ், அவன்தான் கடவுள், அவனைத்தான் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும், நான் அவனது அடிமை, அவனுடைய தூதர் என்பதைத்தான் மக்களுக்கு பிரச்சாரம் செய்தார். ஒரு கட்டத்தில் ஈசாவை அல்லாஹ் என்ன செய்தான்? அத்தனையுமே அற்புதம். அவர் உயிரோடு இருக்கிற போது எத்தனை அற்புதங்கள் நிகழ்த்தினார். அவர் இந்த உலகத்திலிருந்து கைப்பற்றப்படுகிறார். இது காலல்லா யா ஈசா இன்னி முத்தவஃபீக வராஃபியுக இலைய முதஹிருக. அல்லாஹ் ஈசாவை பார்த்து சொல்கிறான். ஈசா, அல்லாஹ் சொல்கிறான், இன்னி முத்தவஃபீக, உன்னை நான் கைப்பற்றிக் கொள்வேன், என்னளவில் உன்னை நான் உயர்த்திக் கொள்வேன் என்று ஈசா உயிரோடு இருக்கிற போதே அவரை அப்படியே என்ன செய்கிறான்? எஸ்கலேட்டர்ல தூக்குற மாதிரி, லிப்ட்ல தூக்குற மாதிரி ஈசாவை தன் பக்கம் அல்லாஹ் உயர்த்தி கொண்டான். அவரை மேலே உயர்த்தி இரண்டாம் வானத்திலே இப்போதும் அவரை குடியமர்த்தி அவரை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான்.
அவர் அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த ஈசாவை கடவுளாக அன்றைக்கு நம்பினார்கள். அவரை அல்லாஹ் என்றார்கள். இன்னல்லாஹ சாலிசு சலாசா, அல்லாஹ் மூன்றில் மூன்றாமவன் என்றார்கள். அவர்தான் கர்த்தர், அவர்தான் குமாரர், அவர்தான் பரிசுத்த ஆவி. இந்த மூணுல ஏதோ ஒன்று அவர்தான் அல்லாஹ், அவர்தான் கடவுள், அவர்தான் ஈசா என்று சொன்னார்கள். அல்லாஹ் அற்புதமாக பிறந்த வியக்கத்தக்க அற்புதங்களை நிகழ்த்திய அற்புதத்திலும் அற்புதமாக ஒரு மனிதனை எந்த துணையும் இல்லாமல் இத்தனை கோடிக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இரண்டாம் வானத்தில் கொண்டு போய் உயர்த்தி கொண்டு வைக்கப்பட்டிருக்கிற அந்த ஈசாவை இந்த மக்கள் கடவுளாக நினைத்தார்கள், நம்பினார்கள். கடவுளாக நம்பினார்கள். அல்லாஹ் அதை ஏற்றுக்கொண்டானா? அவர் உயிரோடு இருக்கும்போது தன்னை கடவுள் என்று சொல்லவில்லை. அவர் தன்னை இறை அடியான் என்று தான் சொன்னார். நான் அல்லாஹ்வின் அடிமை என்று சொன்னார். நான் இறைத்துவர் என்று சொன்னார். ஆனால் அவரையே கடவுளாக நம்பினார்கள். அவரையே கடவுளாக வழிபாடு செய்தார்கள். அவர்தான் கடவுள் என்றார்கள். அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானா? அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. யார்? ஒரு இறை தூதர் அல்லாஹ்வால் மிச்சத்தகுந்த அளவிற்கு அற்புதங்களால் அவரை இந்த சமூகத்திற்கு காட்டிய அந்த ஈசாவை அந்த மக்கள் கடவுளாக சொன்னதற்கு பிறகும் வழிபாடு செய்ததற்கு பிறகும் அல்லாஹ் ஒத்துக்கொண்டானா? இல்லை. ஒவ்வொரு தொழுகையிலும் நீங்கள் எப்போதெல்லாம் தொழுவீர்களோ, முஸ்லிம்களே, மூமின்களை எப்போதெல்லாம் தொழுவீர்களோ அப்போதெல்லாம் நீங்கள் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன் ஆமீன் என்று சொல்ல வேண்டும். இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், அல்லாஹ்வே நேரான பாதை எங்களுக்கு நீ காட்டு. எவர்களுக்கு அருள் புரிந்தாயோ அந்த நன்மக்களுடைய பாதை, உன் கோபத்துக்கு ஆளான யூதர்கள் சென்ற பாதை அல்ல, வழிகட்டு போன கிறிஸ்தவர்களுடைய பாதை அல்ல. ஏன்? அவர்கள் மனிதனே கடவுளாக்கி கொண்டார்கள், இறை தூதரை கடவுளாக்கி கொண்டார்கள். இறை தூதரை அற்புதத்தில் அற்புதமாக படைத்து கண்காணித்து தன் பக்கம் உயர்த்தி கொண்டு அல்லாஹ்வை புறந்தள்ளிவிட்டு ஒரு மனிதரை, ஒரு தாய்க்கு பிறந்த ஒரு மனிதரை அவர்கள் கடவுளாக்கி கொண்டார்கள். அதற்குரிய தகுதி அவருக்கு இருந்திருக்கும் என்று சொன்னால் அவருக்கெல்லாம் முன்னோடியாக மூதாதையராக இருந்த எந்த தாயும் எந்த தகப்பனும் இல்லாமல் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட ஆதமை கடவுளாக்கி இருக்க வேண்டும். ஆனால் ஆதத்தை விட்டுவிட்டு ஈசாவை கடவுளாக்கி கொண்டார்கள். வழிகட்டவர்கள். வலல்லாலீன், எப்போதெல்லாம் இமாம் வாலீன் என்று சொல்கிறாரோ அப்போதெல்லாம் அவரும் ஆமீன் சொல்வார். நீங்களும் ஆமீன் சொல்லுங்கள். எல்லாரும் ஆமீன் சொல்றோம். இப்படியெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டும். ஈசாவுடைய வரலாற்றில், மூசாவுடைய வரலாற்றில் நமக்கு என்ன படிப்பை இருக்கிறது? பிண்டங்களாக இருப்பது கடவுளாக முடியாது, சப்தத்தை தரக்கூடியது கடவுளாக முடியாது, அல்லது சிலையாக சிற்பமாக இருக்கக்கூடியவைகள், சமாதியாக இருக்கக்கூடியவை கடவுளாக முடியாது. ஏன்? இறை தூதரே கடவுளாக முடியாது, இறை தூதர்களே கடவுளாக முடியாது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட இந்த சமூகத்தில் சிந்திக்கிற திறனை மூளையில் ஓரங்கட்டிவிட்டு மூளையை அடகு வைத்தவர்களாக இன்றைக்கும் கூட செத்துப்போன சேகனாவுக்காக வேண்டி கொடியை ஹரோஹரா ஹரோஹரா என்று தூக்குகிற ஒரு போக்கு இந்த சமூகத்தில் இருக்கிறது. இந்த சேகனா உயிரோடு இருக்கும் போது என்றால் இங்கிருந்து குரல் எழுப்பினால் கூட அவருக்கு காது கேட்காது. அந்த சேகனா செத்து போனதற்கு பிறகு அவருக்காக வேண்டி பூசி மொழுகிற சந்தன கூடையை தூக்கி, கொடியை தூக்கி ஐயையோ சேகனா சேகனா என்று சொன்னால் சேகனாவுக்கு காது கேட்குமா? அந்த சேகனாவுக்கு கொடியை தூக்குவதற்காக, அதை வேடிக்கை பார்ப்பதற்காக ஏகப்பட்ட சேகனாக்கள் போகிறார்கள், ஏகப்பட்ட அப்துல்லாக்கள் போகிறார்கள். அதை ரீல்ஸ் எடுப்பதற்காக வேண்டி தங்களுடைய மூளையை அடக வைத்து விட்டு முஸ்லீம் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் ஐயையோ சேகனாவை இன்றைக்கு உச்சத்திலே வைக்கிறார் என்று போகிறார்கள். அவர்கள் இதை வைத்து சுயலம் அடைவதற்காக வேண்டி இதை ஒரு சடங்காக, இதை ஒரு அனாச்சாரமாக, இதை ஒரு ஆச்சாரமாக அந்த முட்டாள்கள் செய்கிறார்கள் என்பதற்கு மூளையை சிந்திக்கிற, மூளையை பெற்றிருக்கிற முஸ்லிம்கள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய நாம் அதை ஆதரிப்போம் என்று சொன்னால், அங்கீகரிப்போம் என்று சொன்னால் வேடிக்கை பார்ப்போம் என்பது எது? அதை அங்கீகரிப்பதனுடைய இன்னொரு விளைவுதான் அது. அதை அங்கீகரிப்பதற்கான ஒரு அடையாளம் தான். சனிய வருகிறது என்று சொன்னால் சனியனை விட்டு தூரம் ஓட வேண்டிய மனநிலை ஒரு முஸ்லிமுக்கு இல்லை என்று சொன்னால்
நமது ஈமானை நாம் தான் இடைவிட்டு பார்க்க வேண்டும். நம்முடைய ஈமான் எப்படி இருக்கு என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அது சேகனா சனியன், அது ஒட்டகத்தில் வந்தால் என்ன, அல்லது குட்டியானையில் வந்தால் என்ன, இதெல்லாம் இஸ்லாத்துக்கு புறம்பானவை. இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் எப்படியெல்லாம் இருந்திருக்கா என்று பாருங்கள், எப்படியெல்லாம் இருப்பார்கள் என்று பாருங்கள். ஏன் மனிதன் முட்டாளாகிவிட்டால் அவன் எதை செய்கிறான் என்றே அவனுக்கு தெரியாது. இதனுடைய பிரதிபலன் என்னவாக இருக்கும் என்று அவனுக்கு புரியாது. மூளை மழுங்கிவிடும். அவனுடைய செயல் அவனை நரகப்படுவில் கொண்டு போய் தள்ளிவிடும். அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் நடந்த ஒன்றை இங்கு நான் நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அபு வாக்கிதில் லைசி என்கிற ஒரு சஹாபி அவர் சொல்கிறார், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லம்மா خرج الى حنين مر بشجره المشركين يقال ذات انوار. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஹுனைனுக்கு என்ன செய்றாங்க, போறாங்க. ஹுனைன் என்கிற ஒரு இடம், அங்க யுத்தத்திற்காக நபி அவர்கள் கிளம்புகிறார்கள். ஹுனைன் யுத்தம். அப்படி போகிற போது ஒரு மரத்தை அவர்கள் கடக்க நேரிட்டது. ஒரு மரத்தை கடக்க நேரிட்டது. அந்த மரத்திற்கு பெயர் தாத் அன்வாத் என்று பெயர். அந்த மரத்துக்கு பெயர் தாத் அன்வாத் என்று பெயர். எப்படி இது சேகனா கொடிமரம், மக்தும்ஜான் கொடிமரம், இது 10 கொடிமரம், இது 5 கொடிமரம், இது ஆரம்ப கொடிமரம் என்று சொல்லி எப்படி 3 ஷைத்தான்களை 3ஆக பிரித்து வைத்திருக்கிறோமோ, ஜம்ரத்துல் அகபா, ஜம்ரத்துல் உஸ்தா, ஜம்ரத்துல் என்ன ஊலா என்று சொல்லி எப்படி 3 ஷைத்தானுக்கு அங்க ஹஜ்ஜுக்கு போறவங்க கல்லடிக்கணும். இங்க என்ன, முதல் பிறை ரஜபு வந்து விட்டால் முதல் ஷைத்தானுக்கு உருசு, அப்புறம் 2வது ஷைத்தான் ஷானாக்கு ஒரு உருசு, ஒரு கடைசி ஷைத்தான் என்ன மக்தும்ஜானுக்கு ஒரு குருசு. இது மாதிரி ஒரு மரம், அந்த முஷரிக்கின்கள் காலத்தில் ஒரு மரத்திற்கு தாத் அன்வாத் என்று பெயர். அந்த மரத்தை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கடக்க நேரிட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் போறது, சஹாபாக்கள் போறது ஹுனைன் என்கிற அந்த இடத்தை நோக்கி போகிறார்கள் யுத்தம் செய்வதற்காக வேண்டி. இந்த மரத்தை கடக்க நேரிட்டது. அப்போது அந்த மரத்தில் அல்லூன அலைஹா அஸ்லிஹதஹும், அந்த மரத்தில் தங்களுடைய ஆயுதங்களை தொங்கவிட்டு சற்று ஓய்வெடுப்பார்கள். அப்படி என்ன செய்றாங்க, அந்த மரத்தை கடக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. கடந்த காலத்தில் நீங்க பார்க்கலாம், மெயின் ரோட்ல போகும்போது சரி, அல்லது கிராம அதாவது சாலைகளில் உள்ள போகும்போது சரி, ஆங்காங்க மரத்தை தொட்டில் கட்டி விட்டுருப்பாங்க, ஆங்காங்க ஒரு பொட்டலத்தை கட்டி விட்டுருப்பாங்க. இது என்ன பொட்டல் என்ன தொட்டில் அப்படின்னு சொன்னா, இல்லை என் வீட்டில் மாடு கணுக்குட்டி போட்டுச்சு, அந்த குடல் புதைக்க கூடாது, அதை ஒரு தொட்டிலா கட்டி நாள விடணும் அப்படி சொல்லி என்ன கட்டி கட்டி விட்டுருப்பாங்க. அது ஒரு பக்கத்துல. இன்னொரு பக்கத்துல மரம் முழுக்க என்ன மணியை என்ன செய்வாங்க, கட்டி விட்டுருப்பாங்க. இன்னொரு மரத்தில் பார்த்தா வெறும் துணிகளாவே என்ன சேலையாவே சுத்தி கட்டி விட்டுருப்பாங்க. இப்ப இது ஒரு பழக்கம். இந்த பழக்கம் மாதிரி போகும்போது வரும்போதும் அந்த தாத் அன்வாத் என்கிற மரத்தில் தங்களுடைய ஆயுதங்களை தொங்க விட்டு சற்று ஓய்வெடுத்து விட்டு போகிற பழக்கம் இருந்தது. அப்படிப்பட்ட அந்த பழக்கத்தை இந்த தோழர்கள் நினைச்சாங்க, அப்படி தொங்க விட்டு கொஞ்ச நேரம் நினைச்சாங்க, ஓய்வெடுத்து நினைச்சாங்க, போறாங்க. போகும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, யா ரசூலல்லாஹ் ஜஅலனா தாத் அன்வார் கமாலஹும் தாத் அன்வார், இது மாதிரி நமக்கு ஒரு தாத் அன்வாத்தை ஒன்று ஏற்படுத்தி தாங்களேன். 10 குருசை ஏற்றி அல்ல 5வது நாள் குருசை அதாவது கொடியை ஏற்றி நிப்பாட்டுறதுக்கு ஒரு ஏற்கனவே ஒரு இருந்த மரத்தை காலி பண்ணிட்டு வேற ஒரு மரத்தை நிப்பாட்டி வச்சிருக்காங்க. ஏன், இந்த கொடியை கொண்டு போய் என்ன நிப்பாட்டணுங்கிறதுக்காக வேண்டி. அது மாதிரி ஒரு கொடி மரத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி தாங்களே என்று அன்றைக்கு சஹாபாக்கள் நபியிடத்தில் கேட்டார்கள். அவங்களுக்கு ஒன்று இருந்தது இல்லை, யாருக்கு, மூசாவுடைய கூட்டத்திற்கு ஒரு தாத் அன்வார் போகும்போது வரும்போது அதுல அந்த ஆயுதங்கள் தொங்க போட்டு, இதுல ஆயுதங்களை தொங்க போட்டு எடுத்துட்டு போனோம்னா பெரிய பரக்கத்து. ஏன்னா சும்மா ஆயுதங்கள் தொங்க போட்டு போறதில்ல, அதுல ஏதோ ஒரு விசேஷம் இருக்குது என்ற கோணத்தில் அது பயன்பாட்டில் இருந்தது. இது மாதிரி நமக்கு கொண்டு வந்தா நல்லா இருக்குமே என்று சஹாபாக்கள் நபியிடத்தில் நாங்கள் கோரிக்கை வச்சாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப்ஹானல்லாஹ் ஹாதா கமா கால கௌம் மூசா, அல்லாஹ் தூயவன், அல்லாஹ் தூயவன். இது மூசாவுடைய சமூகம் சொன்ன மாதிரி இருக்க, எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்க என்று நபிகள் நாயகம் சொன்னாங்க. இது மூசாவுடைய சமூகம் சொன்ன மாதிரி இருக்க. அவர்களா சொன்னார்கள், இஜஅல்லனா ஆலிஹா கமாலஹும் ஆலிஹா, இஜஅல்லனா இலாஹன் கமாலஹும் ஆலிஹா. குர்ஆன்ல வருது, இஜஅல்லனா இலாஹன்
கமாலஹும் ஆலிஹா, எங்களுக்கு ஒரு இலாஹ். இலாஹ் என்னங்க? லா இலாஹா, கடவுளே இல்லை, இல்லல்ல. எங்களுக்கு இது மாதிரி ஒரு கொடிமரத்தை ஏற்படுத்தி தந்தா கொஞ்சம் பறக்கத்துக்கு போகும்போது வரும்போது அதை நாங்கள் துட்டுக்கிடுவோம், தொட்டு கும்பிட்டுக்கிடுவோம், ஏதாவது உண்டியலை வச்சு காசை போட்டுக்கிடுவோம், ஆயுதங்களை தொங்க விட்டுக்கிடுவோம், ஏதாவது ஒரு பறக்கத்துக்கு ஆகணும் என்ன அதை தேய்ச்சி என்ன மழுங்கடிச்சிருவோம் என்று ஒரு கோரிக்கையை அந்த சஹாபாக்கள் நபியிடத்திலே சொன்னார்கள். அதைத்தான் இது என்னப்பா இது அவங்க சொன்ன மாதிரி இருக்கப்ப நீங்க இன்னும் திருந்தலையா? நீங்க முஸ்லீமா வந்ததுக்கு பிறகுமா இந்த சிந்தனை இருக்கிறது? மூட சிந்தனை. நீங்க முஸ்லீம் ஆயாச்சே, ஏன் இந்த சிந்தனை உங்களுக்கு இருக்குது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிவிட்டு சொல்றாங்க, வல்லதி நஃப்ஸி பியதிஹி லதர்கபுன்ன சுன்னத மன் கான கபலக்கும், நீங்க என்னுடைய உயிர் எவன் கையில் இருக்க அவன் மீது சத்தியமா, அல்லாஹ் மீது சத்தியமா சொல்கிறேன், முன் சென்றவர்களுடைய வழியை நீங்கள் ஜான் ஜானாக முளமாக நீங்கள் பின்பற்றுவீர்கள் என்று சொன்னார்கள். அதான் இப்ப சேனாவுக்கு நடக்குது, அதான் மக்தும் ஜானுக்கு நடக்குது, அதான் சனிய சிந்தாமணிக்கு நடக்குது, அதான் மசூதுக்கு நடக்குது, அதான் துராப்புக்கு நடக்குது, அதான் கல்நர் குத்தாப்புக்கு நடக்குது. அந்த சனியனுடைய விளைவுதான் இன்றைக்கு என்ன ஒட்டகத்தை பத்திக்கிட்டு கூத்தடிச்சுக்கிட்டு கும்மாளம் போட்டுக்கிட்டு போறாங்க. நம்ம மக்கள் எல்லாம் முட்டாக்கு போட்டு மக்துஞானே வந்த மாதிரி என்ன பக்தி பரவசத்தோடு சேனாவே எழுந்து செத்து போன சேனாவே எழுந்து வந்த மாதிரி பக்தி பரவசத்தோடு நம்ம மக்களே முக்காடு போட்டு நினைச்சாங்க, ஐயோ ஐயோன்னு சொல்லி நினைச்சாங்க, மோத தடவிக்கிறாங்க. எப்படிப்பட்ட கேடுகட்ட சமூகமாக சிந்தனை முழுக்க அவர்கள் குழி தோண்டி புதைத்த சமூகமாக இருக்கிறது என்று பாருங்கள். ஈசா என்கிற இறை தூதரை கடவுளாக்கியதற்காக அந்த சமூகத்தை அல்லாஹ் வலதாலின் என்று சொல்கிறான் சூரத்துல் ஃபாத்திஹாவில். நீங்க நாமோ ஒண்ணுமில்லாத செத்து போய் மண்ணோடு, ஈசாவாவது உயிரோடு இருக்கிறார் இரண்டாம் வாரத்தில், ஹலலோயா ஹலலோயா இதோ வருகிறார் வந்து விட்டார் என்று இன்னும் கூப்பாடு போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர் வந்தபாடு இல்லை. யார்? ஈசா என்கிற இறை தூதர். செத்து போன சேகனா எப்படி வருவார்? செத்து போன சேகனா வருவாரா? மக்தும் ஜான் வருவாரா? வரவே மாட்டார். உயிரோடு இருக்கிற ஈசாவையே அழைத்து பார்க்கிறார்கள். பெரும் பெரும் மாநாடுகளை கூட்டத்தை போட்டு ஜப கூட்டம் என்று போட்டு பார்க்கிறார்கள். ஆனால் இன்னும் ஈசா வானிலிருந்து வந்தபாடு இல்லை. அப்படி இருக்கிற போது இறந்தவர்களுக்காக என்ன அநியாயங்கள், அக்கிரமங்கள், எப்படிப்பட்ட மூடத்தனத்தினுடைய மொத்த ஊற்றுக்கண்ணாக. இதற்கு ஆலிம்சாக்கள் என்ன பின்னாலே என்ன தொகையை போட்டு போறான். அவனுக்கு தேவை என்ன? அன்னைக்கு ஒரு சோத்து பெட்டி கிடைத்தால் போதும். அதாவது பிணத்தால் அடித்த பிண்டங்களாக, சோத்து பிண்டங்களாக இந்த சமூகத்தை சிந்திக்க திறனற்ற சமூகமாக, சிந்தனை அற்றவர்களாக மாற்றுகிற போக்கு இன்றைக்கு இருக்கிறது. நாம் அறிவுபூர்வமாக ஆக்கப்பூர்வமாக சிந்திக்கின்றவர்களாக இருந்தால் மட்டும்தான் நாம் முஸ்லிம்கள். ஏன்? வல்லதீன இதா ذكروا بآيات ربهم لم يخروا عليها صما وعميانا. அல்லாஹ்வுடைய வசனங்கள் அவர்களுக்கு சொல்லப்பட்டால் கண்ணை மூடிக்கொண்டு குருடர்களாகவும் செவிடர்களாகவும் அதில் விழமாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். உண்மையிலே உங்களுக்கு கண் இருந்தால், உங்களுக்கு செவித்தனை இருந்தால், இந்த செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் இது அறிவுக்கு உகந்ததா, இஸ்லாத்தினுடைய அடிப்படைக்கு ஒத்ததா என்பதை சீர்தூக்கி பார்ப்பீர்கள். அத்தகைய சிந்தனையாளர்களாக அல்லாஹ் உங்களை முன்னே ஆக்கிவிட வேண்டும். வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். இத்தகுல்லாஹ் ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கம் எவ்வளவு சிறந்தது, சரியானது என்பதை நாம் இன்றைக்கும் அதை எண்ணி அசைவூட்டு பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். மனிதனுடைய வாழ்க்கை, அவனுடைய ஒழுக்கம், அவனுடைய நடவடிக்கை அத்தனைக்கும் மிக சரியான உத்தரவாதத்தை இந்த இஸ்லாமிய மார்க்கம் தான் வழங்குகிறது. குர்ஆன் தான் அதற்கு வழிகாட்டுகிறது. மனிதனை அறிவாளியாக எல்லா காலத்திலும் வழிநடத்த வேண்டும் என்பதுதான் குர்ஆனுடைய இலக்கு, குர்ஆனுடைய நோக்கம். ஆனால் என்றைக்கு மனிதன் அந்த குர்ஆனுடைய அறிவுரைகளை புறந்தள்ளுகிறானோ அன்றைக்கு தன்னுடைய சிந்திக்கும் திறனை அவன் இழந்து விடுகிறான். சிந்திக்கும் திறனை இழந்து விடுகிறான். இப்படிப்பட்ட இந்த சிந்தனை திறனற்ற சமூகம் உருவாகி விடக்கூடாது என்பதற்காகத்தான் அவனுக்கு எதெல்லாம்
பாதகமாக இருக்கும் அதையெல்லாம் இஸ்லாம் என்ன தடை செய்கிறது. அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்கிறான், நீங்கள் சூதாடாதீர்கள், விபச்சாரம் செய்யாதீர்கள், குடிக்காதீர்கள், குறி கேட்காதீர்கள். இப்படியெல்லாம் அல்லாஹ் என்ன செய்கிறான்? இதெல்லாம் மனிதனுக்கு ஏற்புடைய காரியங்கள் அல்ல, இதெல்லாம் தடை செய்யப்படுகிறது. தடை செய்யப்பட்டவை சர்வசாதாரணமாக எப்போது மாறுகிறதோ அப்போது அவன் தன்னுடைய மூளையை இழந்து விடுகிறான். கூர்மையாக சிந்திக்கக்கூடிய திறனை அவன் இழந்து விடுகிறான். அப்படிப்பட்ட ஒரு சமூகம் இன்றைக்கு நம் கண்ணுக்கு முன்னால் உருவாகி கொண்டிருப்பதை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். போதைக்கு அடிமையாகக்கூடிய வளர் இளம் தலைமுறையினர் இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறார்கள். பெற்றவர்கள் அவர்களுடைய பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகள் எப்படி வளர்கிறார்கள் என்கிற சிந்தனை இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகள் எப்படி வளர்கிறார் என்ற சிந்தனையற்றவர்களாக இருக்கிறார்கள். அவன் வீட்டை விட்டு வெளியில போனா திரும்பி வீட்டுக்கு வந்தா சாப்பாடு மட்டும் கொடுத்து அவனை என்ன செய்யறோம், அனுப்பி விட்டா அவன் எங்க போறான், என்ன செய்கிறான், அவனுடைய நடவடிக்கைகள் என்ன, அவனுடைய சேர்மானங்கள் என்ன என்கிற அந்த கண்காணிப்பு இன்றைய பெற்றோரிடத்தில் இல்லை. அதனுடைய விளைவு 2-3 தினங்களுக்கு நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதாவது பருவமடையாத சிறுவர்கள், 18 வயதுக்கு கீழ் உள்ளவர்கள் ரீல் எடுக்கின்றார்கள். கஞ்சாவை போட்டுட்டு ரீல் எடுக்கின்றார்கள். எங்க? திருத்தணி ரயில்வே ஸ்டேஷன்ல ரயில்ல போய் கொண்டிருக்கக்கூடிய ஒடிசாவை சேர்ந்த ஒருவனை ரயில் இருந்தே அவனை துன்பப்படுத்தி அவனை வெளியே இறக்கி அவனை கொண்டு போய் என்ன செய்யறாங்க, ஒரு ஓரத்தை கொண்டு வச்சு கையில் இருக்கிற கத்தி அருவாளால எப்படி தேங்காயை கொத்துவோமோ அது மாதிரி என்ன செய்யறாங்க, கொத்துறாங்க. வெட்டு 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 என்று வெட்டுகிறார்கள். அதை ஒருத்தர் ரீல் எடுக்கிறான், ரீல் எடுத்து வெளியிடுறான். அப்படியே என்ன செய்ய லைவ்ல ஓடிக்கிட்டே இருக்கு. இரக்கமுள்ள ஈரமுள்ள எந்த மனிதனும் நிச்சயமாக இந்த காட்சியை பார்க்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கொடூர சிந்தனை இன்றைக்கு வரக்கூடிய இளைஞர்கள் மனதிலே இருக்கிறது. இதற்கு என்ன காரணம்? இந்த போதை தலைக்கேறிவிட்டால் அவன் எதை செய்ய போகிறான், எதை செய்வான் என்று யாராலும் உறுதியாக சொல்ல முடியாது. இதையும் தாண்டி போதையெல்லாம் விட ஒரு மிகப்பெரிய போதை, இந்த ரீல் போதை ஒன்று இப்போது இருக்கிறது. எதை பார்த்தாலும் ரீல் எடுக்கணும். சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோமா அதே ஒரு ரீல் எடுத்து போடணும். நடந்து போய்கிட்டு இருக்கோமா அதோ ஒரு ரீல். கக்கூசுக்கு போறோமா அதோ ஒரு ரீல். இது பெற்றவர்களை பேரம்பேத்தி எடுத்தவர்களே இன்றைக்கு ரீல் என்கிற போதையில் மயங்கி கிடப்பதை பார்க்கிறோம். தன்னுடைய பிள்ளை இப்படிப்பட்ட பெற்றோர்கள் எப்படி வளர்ப்பார்கள்? அப்பனே ரீல் எடுத்து போடும்போது அந்த அப்பனுக்கு பிறந்த பிள்ளை ரீல் எடுக்காமலா இருக்கும். அந்த பிள்ளை என்ன செய்ய, ரீல் எடுத்தா போடும். ரீல் கலாச்சாரம் இந்த சமூகத்தில் ஷேர் லைக், எதுக்குங்க? ஷேர் லைக்குக்காக வேண்டி உட்கார்ந்தா ரீலு, எழுந்தா ரீலு, நடந்தா ரீலு, கடையை திறந்தா ரீலு, என்ன இளவு ரீலுன்னு தெரியல. இந்த சமூகத்தை சீரழிப்பதற்கு அறிவுள்ளவர்களும் சரி, படித்தவர்களும் சரி, சமூகத்தில் உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடியவரும் சரி, பேரம்பேத்தி எடுத்தவர்களும் சரி, எல்லாருமே இந்த போதையில் இன்றைக்கு வீழ்ந்து கிடக்கிறார்கள். ஒரு தலைமுறையை சிந்தித்து பாருங்கள். நாம் செய்யக்கூடிய செயலால் இந்த சமூகத்திற்கு நன்மை விளையுமா இல்லை கேடுதான் விளையுமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், மன் சன்ன சுன்னத்தன் செய்யத்தன், ஒரு கெட்ட ஒரு செயலை முன்மாதிரியாக எவன் செய்து காட்டுகிறானோ அந்த கெட்ட செயலை செய்தவனுக்கு அதற்கான தண்டனை, அதற்கான பாவம் அவன் கணக்கில் எழுதப்படும். இதை பார்த்து எவன்லாம் செய்யறானோ அவனுக்கும் அந்த பாவத்தில் கணக்கு அவனுக்கு எழுதப்படும். அவருக்கும் பாவத்தில் பங்கு உண்டு. முன்னுதாரணமா காட்டினான, முதல்ல ரீல் போட்டு காட்டாம பாருங்க, அவனுக்கும் அதுல பங்கு உண்டு. அப்ப இந்த கேடுகட்ட செயல்களுக்கு அறிவாளிகளாக இருக்கிற, படித்தவர்களாக இருக்கிற, சமூகத்தில் உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிற நாம் இதற்கு பலிகடமாக வேண்டுமா? நமக்கு கீழ் இருக்கின்றவர்களை திருத்தி அவர்களை வழிநடத்த வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய நாம் இது போன்ற கேடுகட்ட செயலை நாம் செய்வது அவர்களுக்கு இது ஒரு உந்து சக்தியாக, அவர்களுக்கு இது முன்னுதாரணமாக அமைகிறது. எனவே வளரக்கூடிய தலைமுறையினரை எப்படி நாம் வளர்க்கிறோம் என்பதை ஒருவரும் சிந்தித்து பாருங்கள், திரும்பி பாருங்கள். அவர்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருப்பதற்கு நாம் காரணமாக இருக்கிறோமா என்பதை எண்ணி பாருங்கள். அத்தகைய நல்லவர்களாக அல்லாஹ் உங்களை முன்னே ஆக்கிடுவானாக. வாகரதம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.